இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரும் திமுக அதிமுகவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்வதற்கான பெரும்பாலும் காரணம் யார் அப்படின்னா மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இப்போ உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஒன்று நடந்துச்சு. சேகர் பாபு அவர்கள் நடத்தினார். அந்த விழாவில் போய் அவர் பேசியிருந்தார். அதாவது அக்மார்க் திமுக காரங்க எப்படி பேசுவாங்களோ அதை விட நான் கூடுதலாக நல்லா பேசுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தார். நம்ம சமீப காலமாக இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல காரணமே ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்கள் தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் ரொம்ப விவரமாக விலகிட்டார். இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் நகர்ந்துட்டார். ஆனால் அவருமே ரொம்ப வருஷமாக ஏமாத்திட்டு அங்கிருந்து நகர்ந்துட்டார். நல்ல வேலை வந்துட்டு அவர் போகலை. அது வந்திருந்தாருன்னா இன்னும் மோசமாயிருக்கும். விநாயகன் அவர்களுடைய அப்பா படத்திருப்பு விழாவுக்கு போயிட்டு இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லைனா விட்டுடுங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ரிமோட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கலன்னா விடுங்கன்னு சொன்னீங்கன்னா விட மாட்டாங்க சார். உங்களை கேலி கிண்டலுக்கு உள்ளாக தான் சார் செய்வாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு நாம பேசக்கூடிய செய்தி அப்படின்றது தாவேகாவுடைய வளர்ச்சி. தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி கடந்த பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த 2024 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது மேல நிறைய விமர்சனங்கள், சமீப காலமாக உச்சக்கட்ட விமர்சனங்களை இந்த தாவேகா கட்சி சந்திச்சுட்டு வருது. தாவேகாவுடைய தலைவர் சந்திச்சுட்டு வராங்க. அதனுடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விமர்சனங்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நடக்கும், அதிமுகவில் இருக்கக்கூடிய நடக்கும். ஆனால் ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு வசை அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் சமூக வலைதளங்களில் உச்சத்தில் இருக்கு. குறிப்பாக தாவேகாவினரையும் தாவேகா தலைவரையும் அந்த தொண்டர்களையும் தற்குறிகள் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அதோடைய திமுக எம்எல்ஏ கூட சொல்லியிருந்தார், அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, அது ரொம்ப தவறு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதை மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் அவருடைய மேடையில் காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொல்லியிருந்தார். அப்படின்னும் போது தாவேகா மெல்ல 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 அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கு. அதற்கு சமீபத்திய உதாரணம் அதிமுகவில் இருந்து விலகிய கரண்ட் எம்எல்ஏ திரு செங்கோட்டையன். பழுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே சந்தித்தவர், அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்தவர், எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் அப்படின்னு நிறைய அவருக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார், 50 ஆண்டு காலம் அவர் இருந்த கட்சியை மறந்து விட்டார்னு போன்ற பல விஷயங்கள் இந்த பக்கம் சொல்லப்பட்டாலுமே கூட மிக முக்கியமானது அவருடைய அரசியல் அனுபவம் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு விஜய் அவர்களே அவருடைய வீடியோல தொடர்ந்து சொல்றார். ஒரு ஏறுமுகத்துல தான் தாவேகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அவர் ஒரு மன்றம் நடத்தியிருக்கார், பெரிய அளவுக்கு நடத்தியிருந்தாலும் கூட அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள நபர்கள் உள்ள வராங்க. அது பண்ருட்டி ராமச்சந்திரன் மிக முக்கியமான ஒரு நபரா இருந்தார். 2011 காலகட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். அவருடைய நிறைய விஷயங்கள், அவர் சொன்ன நிறைய அனுபவங்கள், அந்த அதிமுகவுடன், அவர் ஏற்கனவே அதிமுக காரர் அப்படின்னும் போது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவர் ஒரு உறுதுணையாக இருந்தார். அதுக்காக தாவேகாவும் அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கும், அதற்கு செங்கோட்டையன் ஒரு பாலமாக இருப்பாருன்னு நான் சொல்லலை. செங்கோட்டையன் அவர்களின் அனுபவம் அப்படின்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு மேப், எப்படி ரூட், எப்படி போகணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல, அந்த விஷயங்களை பிளான் பண்ணி கொடுக்கறதுல செங்கோட்டையன் கிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக வட்டாரங்கள்லையும் அதுதான் அவருக்கு ஒரு பேரா இருக்கு. பழுத்த அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அரசியல் மயப்படுத்துவார். ஒரு மீட்டிங் நடத்தணும்னா எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும்ன்ற விஷயங்களை தொடர்ந்து அவர் பண்ண முடியும் அப்படின் போது இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் உள்ள வரும்போது அது ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும். அதே போல விஜயகாந்துக்கு இருந்தது போலவே விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையன் ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நபராக விஜய் அவர்களுக்கு இருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இதன் மூலியமாக அரசியல் அவங்களுக்கு கற்றுத்தரப்படும். அங்க இருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு அரசியல் கற்றுத்தரப்படும். எப்படி அணுகணும், காவல்துறையினரும் எப்படி அணுகணும், ஒரு மீட்டிங் போடணும்னா எப்படி அணுகணும்ன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் செய்யக்கூடிய நரேட்டிவ் அப்படின்றது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா, திமுக வெர்சஸ் தாவேகான்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு பொதுவெளியில பேசப்படுது சில விஷயங்கள். அவர் பண்ற நரேட்டிவ் சரியான நரேட்டிவ் அப்படின்னு. இதற்கு முன்னாடி
கட்சி அதாவது விஜய் அவர்கள் மீது நிறைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய நடுத்தர வயது ஆண்களுக்கெல்லாம் கூட ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த 2026 தேர்தலை சந்திச்சிருவாரு, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? நடிக்க போயிடுவாரா? அவர் வந்து கட்சி நடத்துவாரா? தோத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் வரத்துக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினாரு, மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு அதிமுகன்ற அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான கட்சியாக 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கு. ஆனால் அவருக்கு பின்னால் வந்த திரைத்துறையிலிருந்து வந்த நபர்கள் யாரும், ஜெயலலிதா விட்டுருங்க, ஏன்னா அவங்க அதே கட்சின்றதுனால, மற்ற யாருமே வந்து ஜொலிக்கலை, மற்ற யாருமே வந்து நிலைக்கலை. குறிப்பாக வந்து டி ராஜேந்தர் அவர்களாக இருக்கட்டும், சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும். விஜயகாந்த் அவர்கள் மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்தார், எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தார். ஆனால் அவருடைய உடல் பிரச்சனை காரணமாகவும் நிறைய அவரை சுற்றி இருந்த பிரச்சனைகள் காரணமாகவும் அவர் தொடர்ந்து ஜொலிக்க முடியலை. அதனால அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு வேற இடத்துக்கு இறங்கிடுச்சு. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் அங்கே தெரிய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி பாக்கியராஜ் அவர்களா இருக்கட்டும், யாருக்குமே இந்த கட்சி அப்படின்றது ஒரு சரியான கை கொடுக்கல. அது ஒரு பெரிய அவநம்பிக்கையா மாறிட்டு இருக்கு. வரவங்க எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரியே வராங்க அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாலும் நிலைக்க மாட்டார் அப்படின்னு அவரும் கூட்டணியை நோக்கி போயிடுவார், இல்ல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரும் திமுக அதிமுகவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்வதற்கான பெரும்பாலும் காரணம் யார் அப்படின்னா, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இப்போ உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஒன்று நடந்துச்சு, சேகர்பாபு அவர்கள் நடத்தினார். அந்த விழாவில் போய் அவர் பேசியிருந்தார். அதாவது அக்மார்க் திமுக காரங்க எப்படி பேசுவாங்களோ அதை விட நான் கூடுதலாக நல்லா பேசுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தார். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், திமுக மேடைகளில் எப்படி திமுகவினர் உதயநிதியையும் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்வாங்கன்னு. இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்களை கம்மி பண்ணி உதயநிதியை தான் அதிகம் புகழ்றாங்க. அது அவங்களுடைய கட்சி விவகாரம், அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் அவங்களுடைய மூலமா எம்பி ஆன ஒரு நபர் வந்து என்ன ஆயிட்டார்னா திமுகவே மாறிட்டார். சமீப காலமா இந்த மாதிரி நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல காரணமே ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்கள் தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் ரொம்ப விவரமாக விலகிட்டார். இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நகர்ந்துட்டார். ஆனால் அவருமே ரொம்ப வருஷமாக ஏமாத்திட்டு அங்கிருந்து நகர்ந்துட்டார். நல்ல வேலை வந்துட்டு அவர் போகலை, அது வந்திருந்தாருன்னா இன்னும் மோசமாக அவரும் கமலஹாசன் ஒரு கட்சின்னு ஒன்று தொடங்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதுவும் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் வந்து வீல் சேரை பற்றி பேசி வந்து கருணாநிதி அவர்களை வந்து கலங்கப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்தணும்னா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதும்னு சொன்னவர் அவர். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இருளை பார்த்து பயப்பட வேண்டாம், நாளை சூரியன் வரும், உதயம் வரும், உதயநிதியும் வருவார் அப்படின்னு. அதாவது தோத்துருவாங்க இந்த கட்சியில திமுக இருக்கக்கூடிய மற்ற பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, லியோனி, கருபழனியப்பன், மற்றவர்கள் இவங்க எல்லாமே தோத்து போயிடுவாங்க கமலஹாசன் அவர்களுடைய பேச்சில். இவரை வந்து ஒரு எம்பி ஆக்குனது ஒரே காரணத்திற்காக, வேற எதுவும் பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு தெரியல, என்ன டீலிங் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் உதயநிதி அவர்களை புகழ்ந்து அவர் வந்து பேசுறது அப்படின்றது அது பார்க்குற மக்களுக்கு ஒரு வகையான அருவருப்பாக இருக்குது. என்ன இப்படி பேசிட்டு இப்படி போய் இப்படி பண்ணுறாரு, ஒருவேளை நாளைக்கு விஜயும் இந்த மாதிரி பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு பெரும்பாலும் சொல்லலாம். விஜய் அவர்கள் அப்படி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படியே வாய்ப்பு இல்லை, நான் சொல்கிற விஷயம் நடக்காது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருவேளை விஜய் அவர்கள் எனக்கு இந்த அரசியல் வேண்டாம், நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னாலுமே கூட இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ண மாட்டார். ஒரு எம்பி சீட் வாங்கிக்கிறேன், 2 எம்பி சீட் வாங்கிட்டு நான் வந்து திமுக கூட அதிமுக கூட ஐக்கியமாயிடுறேன் அப்படின்லாம் கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு வளர்ந்து வர கட்சியாக இருக்குது. இது வரைக்கும் திமுகவுக்கு மாற்று இல்லை, இங்கே தான் போவாங்கன்ற இடத்துல தாவேகாவுக்கு வந்து செங்கோட்டையன் போறாரு, நிறைய பேருக்கு வழிவகுத்து விட்டுருக்காரு, நிறைய பேர் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. பரவலா விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அதே விஷயத்தை தான் வந்து சொல்றாங்க. அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு அரசியலை வந்து கமலஹாசன் அவர்கள் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து டெல்லிக்கு போங்க, பாராளுமன்றத்தில் பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நலன்களை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் அதை விட்டுட்டு ஒரு திமுக பிரமுகர் மாதிரி போயிட்டு ஒரு மேடையில இருந்துகிட்டு அவர் வந்து உதயநிதியை புகழ்ந்து பேசுறது அப்படின்றது இப்போ விஜய்க்கு இதுதான் பிரச்சனை. இதனால வந்துதான் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, மக்கள் இவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு விஜயையும் பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு வகையான மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கமல் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி தான் ஒரு ஸ்நேகன் அவர்களுடைய அப்பா படத்திருப்பு விழாவுக்கு போயிட்டு இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கலன்னா விடுங்கன்னு சொன்னீங்கன்னா விட மாட்டாங்க சார். உங்களை கேலி கிண்டலுக்கு உள்ளாக தான் சார் செய்வாங்க. கமல் அவர்கள் அரசியல் வந்து
இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது அப்படின்றது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. அவர் வந்து அரசியல் வந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். ஆனால் அதை வந்து அவர் கெடுத்துக்கிட்டார். அவர் கெடுத்துக்கிட்டதும் இல்லாமல் அவர் ஒரு அவநம்பிக்கையை, நடிகர்கள் கட்சி தொடங்கினால் அதை அவநம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு நபராக கமலஹாசன் அவர்கள் மாறி இருக்கிறார். திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் மீதான மரியாதை திரைத்துறையில் இன்னும் எந்த விதத்திலும் குறையல, கூடிக்கிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் அவருடைய படங்களை பார்க்கும்போது கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அரசியல்ல அவருடைய இந்த நிலை அப்படின்றது ஒரு கவலைக்கிடமான, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.